ஹலோ, பேசலாமா கொஞ்ச நேரம்? ஓகே. முறைப்படி தமிழன்னையை வணங்கி தொன்மை சிறப்புடையால் தொல்காப்பிய பேச்சுடையால் விண்ணை எழுந்திடும் வள்ளுவத்தை சூடியவள் கண்ணை கவர்ந்தெழுக்கும் கால்களிலே கார் சிலம்பும் சிங்கார சிற்றடையில் மேகலையும் கையிலே தங்க வளையாபதி காதிலே குண்டலமும் வங்கத்து எல்லை வரை பாய்ந்தோடிய கம்பன் கவி அத்தனையும் 6 அடியில் தரித்த பேரழகியவள் முத்தினிய தமிழ்மொழியாம் நம் இரத்தத்தில் கலந்த அவளை நித்தம் நித்தம் வணங்குவோம் என்று நம் தாய் மொழியான தமிழுக்கு நல்ல ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். மானிட்டர் இறக்காதீங்க, மானிட்டர் வைங்க. முன்ன கரெக்டாக இருந்தது. ஹலோ ஹலோ, முன்ன கரெக்டாக வச்சிங்க. ஹலோ 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 செக். ஹலோ ஹலோ, கொஞ்சம் லைட்டா. ஓகே, இப்போ நான் சொல்றதெல்லாம் திரும்ப சொல்றீங்களா? ஓகே. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தில் ஓரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்து விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, கச்சனிந்த கொங்கை மாதர் கச்சனிந்த கொங்கை மாதர் கண்கள் வீசு போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பாரதியின் இந்த முத்தான வரிகளுக்கு முத்தமிட்டு எதுக்கு இதை சொல்ல சொன்னேன்னு தெரியுமா? நம்ம எல்லாருக்குள்ளேயும் பயம்னு ஒன்று வரும். யாரை பார்க்கும் போதெல்லாம் வரும்? டீச்சரை பார்க்கும்போது வருமா? எனக்கு அடி விழுந்துரும். அப்புறம் யாரை பார்க்கும் போதெல்லாம் பயம் வரும். சமுதாயத்தில் யாராவது நம்மளை எதிர்த்து நின்னாங்கன்னா நமக்கு பயம் வரும். ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தையோ நம்ம விரும்பி நேசிச்சு அது நமக்கு கிடைக்கலன்னா நமக்கு பயம் வரும். ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டு அது கிடைக்கலன்னா நமக்கு பயம் வரும். யாராவது ஒருத்தவங்க நம்மளை மிரட்டுற தோணியில பார்த்தா நமக்கு பயம் வரும். இப்படி பயம் வரும்போதெல்லாம் என்ன பண்ணணும்னு பாரதி சொல்லியிருக்கான். அச்சமில்லை அச்சமில்லை. வெரி குட். உங்களுக்காக நீங்க ஒரு முறை நல்லா கை தட்டிக்கோங்க. உண்மையாகவே சொல்ல போனா இரவு முழுவதும் தொழுகையில் ஈடுபடுவதை விட கற்பித்தல் மேலானதுன்னு சொன்னாரு நபிகள் நாயகம். உண்மையாக அந்த உயரிய பணியை கற்றுக்கொள்வது மனிதர்களுடைய மாண்பு பண்பு அப்படின்னு சொன்னா கற்றுக் கொடுப்பது தான் இந்த உலகத்திலேயே சிறந்த மாண்பு என்று சொல்லலாம். அத்தகைய உயரிய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜெயராணி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலை சார்ந்த அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய தலை சார்ந்த நன்றி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுலேயும் குறிப்பா நம்மளுடைய பிரின்சிபல் அம்மா அவர்கள் கொஞ்சம் கூட ஒரு சிறிது கூட ஒரு தலைகணமே இல்லாமல் அன்போடு வரவேற்று தன்னுடைய பிள்ளை போல பேசினாங்க. குறிப்பாக நம்மளுடைய மதர் டாக்டர் சபின் மேரி அம்மா அவர்கள் ஒரு பேசின அந்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே அவங்க கிட்ட அத்தனை தாயுள்ளம் தெரிந்தது அப்படின்னு சொன்னா, இவங்களா இருக்கட்டும், நம்மளுடைய லீலா வேலங்கனி அம்மாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு பெண் எப்படி வாழ்க்கையில இருக்கணுங்கிறது ஒரு மிக சிறிய உதாரணம். நல்ல ஒரு கைத்தட்டல் அவங்களுக்காக கொடுத்துடலாம். வருகை புரிந்திருக்கக்கூடிய அத்தனை ஆன்றோர் சான்றோர்களையும் பணிவு கலந்த வணக்கத்தோடு வணங்கி, இது பொதுவாக கேர்ள்ஸ் ஸ்கூலு, கரெக்டுங்களா? எல்லாம் அட்டென்ஷன்ல தானே இருக்கீங்க? ஓகே. பொதுவா பாரதி சொன்னாரு, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மான்னு. இந்த டைலாக சிங்கப்பெண் பாட்டில் ஓப்பனிங் வரும், கேட்டிருக்கீங்களா? பாரதி தெரியாம லுலுலாய்க்கு சொல்லிட்டாரு. எதுக்கு சொல்லிட்டாரு? லுலுலாய்க்கு சொல்லிட்டாரு. ஐயோ,
தப்பா சொல்லிட்டமே. மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்தலர் வேண்டுமம்மான்னு சொல்லிட்டமேன்னு யோசிச்ச பாரதி அடுத்து சொன்னார், எப்படி? பெண்ணென பூமிதனில் பிறந்து விட்டால் மிக பீழை இருக்குதடி தங்கமே அப்படின்னாரு. என்ன தெரியுமா அர்த்தம்? மங்கையரா பிறந்தனா நீ பெரிய தவம் பண்ணியிருக்கணும்னு சொன்ன பாரதி சொல்றாரு, ஒரு பெண்ணா பூமியில பிறந்து வாழ்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அப்படி ஏதோ பாவம் பண்ணிட்டு வந்துட்டு தான் நீ என்ன பண்ணுகிற, இன்னைக்கு பொண்ணா பிறந்திருக்கா, அந்த அளவுக்கு நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு சொன்னார். என்ன மேடம் நாங்கள் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், எங்கள் வீட்டில் ஜாலியாக சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறாங்க, ஸ்கூலுக்கு வந்தால் ஜாலியாக இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸோட, நாங்கள் என்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு முந்தைய தலைமுறை ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கும். அந்த கஷ்டம் எதையுமே நீங்கள் அனுபவிக்கல. அது என்னென்ன கஷ்டம்னு பார்ப்போமா? ஓகே, நம்பர் 1, இதை உண்மையாக லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். ஜான் பிள்ளை ஆனாலும் அவன் ஆண் பிள்ளை சொல்லியிருக்காங்களா இல்லையா? வீட்டில் 1000 தான் இருந்தாலும் அவன் ஆண் பிள்ளடி. பொம்பளை பிள்ளை உனக்கு என்ன இங்க பேச்சு? என் பையனுக்கு தான் எல்லாம் தெரியும், அவன் தான் நாளைக்கு என்னைய கொல்லி போடுவான், நீ என்ன பண்ணுவ? இதெல்லாம் நம்மள பேசியிருப்பாங்க. அப்போ இத்தனை சவால்களை தாண்டி வர்றோம். அப்போ இத்தனை பெண் குழந்தைகள் இந்த இடத்துல இருக்கீங்க. நீங்கள்லாம் சந்திச்ச முதல் சவால் என்னன்னு சொல்லட்டுமா? ஒரு காலத்துல ஒரு பெண் குழந்தையாக பிறந்தாலே அதை இந்த நாட்டில் ஏத்துக்க மாட்டாங்க. மேடமுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு பெண் சிலையாக இருந்தால் ரசித்தார்கள், ஒரு பெண் கதையாக இருந்தால் படித்தார்கள், ஒரு பெண் காவியமாக இருந்தால் சிந்தித்தார்கள், ஒரு பெண் தெய்வமாக இருந்தால் பூஜித்தார்கள். ஆனால் ஒரு பெண் கருவாக இருந்தால் மட்டும் கலைத்தார்கள் ஒரு காலத்துல. உண்மையா இல்லையா? ஆனா அந்த பெண் சிசு கொலையை தாண்டி இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஸ்கூலுக்கு படிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. அப்ப உங்களை பெத்த உங்க அப்பா அம்மா எனக்கு இந்த பெண் குழந்தை வேணான்னு நினைக்கல, எனக்கு இப்படி ஒரு இளவரசி வேணும்னு உங்களை இந்த அளவுக்கு ஆளாக்கி இருக்காங்களே, அவங்களுக்காக ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா? அப்போ பிறப்பிலேயே கருவாக இருக்கும் போதே ஒரு பெண் என்ன பண்றா? போராட்டத்தை சந்திக்கிறா. சரி, அடுத்தது என்ன சவால்? இங்க எல்லாரும் 10வது படிக்கிறவங்களா இருப்பீங்க, இருக்கீங்களா? 11, 12 இருக்கீங்க. முதல்ல உங்களுக்காக ஒரு கைத்தட்டல் கொடுத்துக்கோங்க பார்க்கலாம். எதுக்குன்னு சொல்றேன். பொதுவா சாக போற உயிருக்காக, மரண படுக்கையில் இருக்க உயிருக்காக குழந்தை திருமணம் பண்ணி வைப்பாங்க பொம்பளை பிள்ளைங்கள. கடைசியா ஆசை சொல்லும் பாட்டி, நான் கண்ணை மூடுறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டேன்னா. ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்து கை தட்டுது, அந்த அளவுக்கு பிரச்சனையை அனுபவிச்சிருக்குமா? அப்போ ஒரு கவிஞன் அழகா சொல்றாரு பாருங்க, நல்லா உணர்ந்து கேளுங்க சரியா? மரண படுக்கையில் இருக்கக்கூடிய தாத்தாவோ பாட்டியோ ஆசைப்பட்டதால் 10ஆம் வகுப்பு மாணவி மனைவி ஆனாள். அவள் ஓமகுண்டத்தை 3 முறை சுற்றி வருகையில் உள்ளே எரிந்தது சாம்பல், அவள் நடக்கும் பாதை எங்கும் நெருப்புன்னு ஒரு கவிஞன் எழுதினான். அப்போ இந்த குழந்தை திருமண கட்டத்தில இருந்து நீங்க தாண்டி இன்னைக்கு 10வது 12வது வந்துட்டீங்க. உண்மையா இல்லையா? ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே அதுக்கு. இன்னைக்கு சமீபத்தில் இந்த செல்போன் மயமானதுனால இன்னைக்கு எல்லாமே மோசமா மாறிடுச்சு. பொதுவா ஒரு காலத்துல எல்லாம் சங்கம் இருக்கும், முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், கம்பன் சங்கம், இந்த மாதிரிலாம் நிறைய சங்கம் இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம பசங்க எதுக்கெல்லாம் சங்கம் வச்சிருக்கிறாங்க தெரியுமா? படுத்துக்கொண்டே மொபைல் பார்ப்போர் சங்கம். கேக்குறீங்களா பிள்ளைங்களா? படுத்துக்கொண்டே மொபைல் பார்ப்போர் சங்கம், பாக்கியலட்சுமி கோபி சங்கம், எதிர்நீச்சல் குணசேகரன் சங்கம். இதுக்குதான் ஆடியோக்காரன்னா அப்படி கை தூக்கி ஆமா ஆமாங்கிறாரு. அப்ப அவர் சங்கம் வச்சிருக்கிறாரு போல் இருக்கு. கமெண்ட்ஸ் மட்டும் படிப்போர் சங்கம், நைட்டு 12 மணி வரை மொபைல் நோண்டுவோர் சங்கம். ஆட பாவீங்களா! அப்ப இதெல்லாம் சங்கம் வச்சு நீங்க வீணா போயிட்டு இருக்கிறாங்க. ஆடியோ செட்டுக்கார சார், எங்க வீட்டு பக்கத்துல ஒரு குட்டி பொண்ணு ஒரு சங்கம் வச்சிருக்குது. என்ன சங்கம் தெரியுமா?
நீ என்ன கேட்கறது, நான் என்ன சொல்றது? சங்கத்துக்கு பேரு அதுதான். அவருக்கு முறைக்கிறாரு, என்ன என்னை மிரட்டுறீங்க அப்படிங்கிறாரு. சங்கத்துக்கு பேர் அதுதான். நீ என்ன கேட்கறது, நான் என்ன சொல்றது? அப்ப எல்லாம் செல்போன் மயமாயிடுச்சு. ஃபேஸ்புக்ல எல்லாம் போஸ்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வகை வகையா வரும். ஒருத்தர் போட்டுக்கிறாங்க ஃபேஸ்புக்ல, எங்க ஆயா செத்து போயிட்டாங்க, அதுக்கு 300 பேர் லைக் கொடுத்துருக்குறாங்க. லைக்னா என்னப்பா? பிடிச்சிருக்கா? வெரி குட். லைக்னா பிடிச்சிக்குது. அவங்க ஆயா செத்தது இந்த 300 பேருக்கு பிடிச்சிக்குது. அதுல 20 பேர் என்ன பண்ணியிருக்கிறான் தெரியுமா? ஹார்ட்டின் விட்டுருக்குறோம். எதுக்கு? ஆயா செத்ததுக்கு. அப்போ இந்த சமூக வலைத்தளங்களால ஏதாவது ஒரு யூஸ் நமக்கு இருக்குதா? அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதை தாண்டி சொல்ல போனா, இந்த சமுதாயத்தில் பெண்கள் மேலே விழக்கூடிய வக்கர பார்வைகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாயிட்டே போகுது. யாராவது ஒருத்தவங்க செல்போன் வச்சிருந்தா கூட நமக்கு என்ன தோணுது? நம்மளை எங்கேயாவது வீடியோ எடுக்கிறானோ, நம்மளை எங்கேயாவது ஃபோட்டோ எடுக்கிறானோ, எங்கே அப்லோட் பண்ணுவானோன்னு பயம் இருக்கு. அப்படின்னா நம்மளுடைய உடைய நம்ம சரியா பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்னைக்கு நம்ம இருக்கோம். அந்த பொறுப்புணர்ச்சி கண்டிப்பா எல்லா பெண்களுக்கும் வேணும். ஆனா இங்க எத்தனையோ பெற்றோர்கள் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள், தயவு செஞ்சு பிள்ளைகளை, அவளை பாரு, அவ எப்படி படிக்கிறா, இவளை பாரு என்ன மார்க் வாங்குறா, இந்த மாதிரி சொல்லாதீங்க. காலையில 5 மணி இருக்கும், விடிய காலையில 5 மணி. அப்பதான் நம்ம குழந்தைங்க சொர்க்கத்துல இருப்பாங்க. என்ன சொர்க்கம், என்ன சொர்க்கம், என்ன இந்திரன் சந்திரன்லாம் எங்க வாழ்றாங்க? விடிய காலையில 5 மணிக்கு சொர்க்கத்துல இருக்கும் நம்ம பிள்ளைங்க. 5 அலாரம் வைக்குங்க. எதுக்கு 5 அலாரம்னு கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் அலாரம் ஆஃப் பண்றதுக்கு, 2வது அலாரம் அதுவும் ஆஃப் பண்றதுக்கு, 3வது அலாரம் அதுவும் ஆஃப் பண்றதுக்கு, 4வது அலாரம் அதுவும் ஆஃப் பண்றதுக்கு, 5வது அலாரம் அதுதான் நம்ம தூக்கத்தை ஆஃப் பண்றதுக்கு. ஆனா இது கூட நம்ம தூக்கத்தை ஆஃப் பண்ணாது. எது தெரியுமா ஆஃப் பண்ணும்? ஒரு மங்களகரமான ஒலி நம்ம காதுல கேட்கும். என்னன்னு கேட்கும்? இருக்கீங்களா பெற்றோர்களே? முட்டை எதுவும் மந்திரிச்சு விட்டுட்டு போயிடாதீங்க. என்ன ஒலி? மங்களகரமான ஒலி என்ன கேட்கும்? கண்ணே, தங்கமே, பட்டே, எழுந்திரடி செல்லம். அப்படியா கேட்கறாங்க? இல்ல இல்ல, நெவர். எது தெரியுமா கேட்கும்? விடிய காலையில் 5 மணிக்கு சுப்ரபாதம் ஒலிக்கும் வீட்டுல. சாணின்னு எழுந்திரிச்சு தொலை. எனக்குன்னு என் வயிற்றுல பிறந்திருக்க பாரு. நாங்களா பெக்க சொன்னோம்? பாரி, பக்கத்து வீட்டு பொண்ண பார். அவங்க வீட்டுல எத்தனை 4 மணில இருந்து லைட் எரிஞ்சிட்டு இருக்கு தெரியுமா உனக்கு? அவங்க அப்பா பாவம் வச்ச பொருளை காணாம தேடிட்டு இருப்பார். அதுவும் குப்புறப்படுத்தி தான் தூங்கிட்டு இருக்கும். இதா பொண்ணுங்களாவது பரவாயில்ல, பசங்கள்லாம் டென்ஷன் ஆயிருவாங்க. பக்கத்து வீட்டு பொண்ணை பாடுறான், பக்கத்து வீட்டு பொண்ணை பாரு. சும்மா இருமா, சும்மா இருந்தவனை பக்கத்து வீட்டு பொண்ணா பாரு, பொண்ணா பாருன்னு சொல்லி முட்டமா இருக்காங்க வச்சுட்டு. தயவு செய்து இது ஒரு நகைச்சுவைக்காக சொன்னா கூட, பொதுவா குழந்தைங்களுக்கு யாரோடையும் நம்மளை கம்பேர் பண்றாங்கன்னு நினைக்கிறது பிடிக்காது. ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்கக்கூடிய அந்த நிஷான்லி மாதிரியே நம்ம பொண்ணு ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்கணும்னு நீங்க நினைக்க கூடாது. உங்க பொண்ணு ஒரு பாட்டு பாடுறதுல ஜெயிக்கலாம், நடனம் ஆடுறதுல ஜெயிக்கலாம், ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளரா ஜெயிக்கலாம், படிப்புல ஜெயிக்கலாம். உங்க பொண்ணுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை என்னன்னு கண்டுபிடிச்சு வளர்க்கறதுக்கு பாருங்க. தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. அதுவும் சாயங்காலம்லாம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வர்ற பிள்ளைங்கள இந்த நாய்க்கு பொற போடுற மாதிரி ஒரு கப்பு டீ, அதை ஒரு 2 பிஸ்கட்டை கொடுத்து டியூஷனுக்கு துரத்தி விடுறது. ஒரு நாளாவது பிள்ளைங்கள்ட்ட உட்காந்து, வாமா இன்னைக்கு மதர் என்ன சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு ஸ்கூல்ல கேட்டிருக்காங்க?
இதெல்லாம் கொஞ்சம் கேட்க ஆரம்பிங்க. ஏன் இதை சொல்றேன்னா, நம்மளோட பெண் பிள்ளைகள் கிட்ட நம்ம பேசுறதுக்கான நேரத்தை நம்ம குறைக்க சமூகத்துல எவனோ ஒருத்தர் நம்ம பிள்ளைகள்கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பான். அப்போ அதற்கு முதல் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் கிட்ட ஒரு நண்பரா இருந்து அவங்களுடைய சுக துக்கங்கள், நல்ல சந்தோஷங்கள், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்க பிள்ளைகள் வேற யாருக்கிட்டையும் வக்கரமான பார்வையில சிக்காம இருக்கும். அதே மாதிரியே என்னோட தங்கச்சிங்கள்ட்ட நான் ஒன்று சொன்னா கேட்டுப்பீங்களா? ஓகே, சமூக வலைத்தளங்களை எந்த அளவுக்கு குறைவா பயன்படுத்த முடியுமோ, நான் சொல்றது இப்பன்னு கிடையாது, நீங்க இந்த பள்ளி பருவத்தை முடிச்சு கிளம்பும் போது கூட சமூக வலைத்தளங்களை எந்த அளவுக்கு குறைவா பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்துங்க. யார்கிட்டையும் மெசேஞ்சர்ஸ்ல பேசாதீங்க. ஏன் சொல்றேன்னா, சமூக வலைத்தளங்கள்ல நம்ம கிட்ட அண்ணா தம்பி ஃப்ரெண்டுன்னு பழகிற எல்லாரும் நம்ம கிட்ட அதே கண்ணோட்டத்துல தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அடையாளம் தெரியாத யார்கிட்டையும் ஆன்லைன்ல ஆறுதல் தேடாதீங்க. அதுதான் உங்க வாழ்க்கைக்கான நல்லது. சரி, இதெல்லாம் சொல்லியாச்சு. ஒரு வீர பெண்மணி பத்தி பேசட்டுமா? ஒரு பெண் அப்படின்னு இருந்தா முதல்ல எதை வச்சு தீர்மானிப்பாங்க? ஒரு பெண் அழகா இருக்கணும் சொல்லுவாங்களா? அவ பாரு கலரா இருக்கா. ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க? வயசை வச்சு சொல்லுவாங்க, இல்லைன்னா உருவத்தை வச்சு சொல்லுவாங்க. ஒரு பெண் இருக்கா, தன்னுடைய பள்ளி பருவத்தில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஆண் வந்து அந்த பெண் மீது விருப்பத்தை தெரிவிக்கிறான். அதுக்கு அந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு விருப்பம் இல்லைன்னு மறுத்துடுறாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், யாராவது உங்களை தொந்தரவு பண்ணுறாங்கன்னா உங்களுடைய ஆசிரியர்கள் கிட்ட இல்லை உங்களோட பெற்றோர்கள் கிட்ட சகஜமா உட்கார்ந்து பேசி புரிய வச்சு இந்த மாதிரி சூழ்நிலையில நான் இருக்கேன்னு சொல்லுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்களா கையாளுறேன்னு ஹார்ஷா பிஹேவ் பண்ணாதீங்க. ஏன் இதை சொல்றேன்னா, அந்த பொண் விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறா. இப்ப அந்த பொண் என்ன பண்றான்னா, அடுத்த நாள் பள்ளி கல்லூரிக்கு போயிட்டு வரும்போது அந்த பையன் என்ன பண்றான்னா, ஆசிட் வச்சு அந்த பொண்ணோட முகத்தை அடிச்சிடுறான். எந்த ஒரு பெண் அழகான பெண்ணா இருந்தாலோ அந்த பெண் தன்னுடைய முகத்தை தானே பார்க்க முடியாத அளவுக்கு அந்த பெண்ணுடைய முகம் என்ன ஆகுது? கோரமான முகமா மாறிடுது. அப்போ அந்த பெண் என்ன பண்றா, நம்ம முகம் அசிங்கமாயிடுச்சு, இனிமேட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு நினைச்சா அந்த பெண் தன்னை பூட்டிக்கல, வெளியே வர்றா, சமுதாயத்துல போராடுறா, போலீஸ்க்கு கேஸ்க்கு கொடுக்குறா, உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் கொடுக்குறா, சட்டவிரோதமாக விற்கக்கூடிய அமில விற்பனையை தடை பண்ணணும்னு கேஸ் கொடுக்குறா. அந்த கேஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா, உச்ச நீதிமன்றம் மத்திய மாநில அரசாங்கத்துக்கு உத்தரவு போடுது. என்னன்னு? சட்டவிரோதமாக அமில விற்பனையை விற்கக்கூடாது, அதை கண்காணிக்கணும்னு முதல் உத்தரவு போடுது. ரெண்டாவது என்ன தெரியுமா பண்றா? அன்னைக்கு தேதி வரைக்கும் ஆசிட் அடிச்சா இதுதான் தண்டனை என்கிற சட்டமே கிடையாது. பாரதி தான் சொன்னாரு, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம்னு சொன்னாரு. அந்த பெண் நினைச்சா ஆசிட் அடிச்சா இதுதான் தண்டனை என்கிற ஒரு புதிய சட்டத்தை அந்த பெண் உருவாக்குனா. அவதான் இந்தியாவின் தைரியமான பெண் என்று பெயரெடுத்த லக்ஷ்மி அகர்வால் என்கிற பெண் அப்படின்னு சொன்னா. அப்ப சாதிக்கிறதுக்கு முகம் தடை கிடையாது, சாதிக்கிறதுக்கு வறுமை தடை கிடையாது. நம்ம வாழ்க்கை எப்ப தெரியுமா உண்மையாவே கஷ்டமா இருக்கும்? நம்மள மாதிரி வாழலான்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்காது. சிலரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம ஜெயிச்சிருப்போம், சிலரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம தோத்திருப்போம். யாருடனும் ஒப்பிடாத போதுதான் வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருப்போம்னு சொன்னா, நீங்களே உங்களை யாரோடையும் கம்பேர் பண்ணிக்க கூடாது என்று சொல்லிக்கொண்டு, இப்ப சமூகத்துல அதிகமா நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் பாலியல் வன்கொடுமை பிரச்சனை. பல்விழுந்த என்னவா பல்விழுந்த கிழவியிலிருந்து பல் முளைக்காத குழந்தை வரைக்கும் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையா இல்லையா? நம்ம டெய்லி நியூஸ் பார்க்குறோம். சமீபத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு குழந்தையை எந்த அளவுக்கு சிதைச்சாங்கன்னு பார்த்தோம். கல்கத்தால ஒரு டாக்டர் அந்த நிலைமைக்கு ஆளானாங்க. இப்போ பொதுவாக இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க தெரியுமா?
பெண்கள் உடை சரியா போடணும், பெண்கள் இரவு நேரத்தில் வெளியே வரக்கூடாது, பெண் குழந்தைகளுக்கு குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்னன்னு சொல்லி கொடுங்க. இது எல்லாம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையா இல்லையா? சரி, இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் சரி, இல்லை உங்களுக்கும் சரி, குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்னன்னு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன குழந்தைக்கு கூட சொல்லி கொடுப்போம். இப்படி சொல்லி கொடுத்தா பாலியல் வன்கொடுமை நடக்காம இருந்துருமா? எஸ், நோ. அப்ப என்ன பண்ணணும்? பெண் குழந்தைகளுக்கு குட் டச் எது, பேட் டச் எதுன்னு சொல்லி கொடுக்கறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல ஆண் குழந்தைகள்கிட்ட பெண் குழந்தைகள்கிட்ட எப்படி பழகணுங்கிறதையும், பெண் குழந்தையை எப்படி மதிக்கணுங்கிறதையும், ஒரு பெண் உடைய வச்சோ, ஒரு பெண்ணுடைய சிரிப்பை வச்சோ, ஒரு பெண்ணுடைய நடத்தைய வச்சோ நீ அந்த பெண்ணை தீண்டக்கூடாது. அப்படி நீ ஒரு பெண்ணை விருப்பம் இல்லாம பாக்குறன்னா கூட அது உன் பெற்ற தாயை தொடுவதற்கு சமம்னு ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வழங்க. சரி, இத பெற்றோர் மட்டும்தான் சொல்லணுமான்னு கேட்டா கிடையாது. இங்க இருக்க எத்தனையோ பெண் பிள்ளைகளுக்கு வீட்டுல ஒரு தம்பி இருப்பான், இருக்காரா? ஒரு அண்ணன் இருப்பாரு, பக்கத்து வீட்டு குட்டி பையன் இருப்பான். சொல்லி கொடுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா சொல்லி கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம ஆகிட்டோம். அப்போ இங்க இருக்கக்கூடிய எல்லா மகளிருக்கும் ஒரு ஆணை எப்படி சரிவர நடத்த வேண்டும் என்கிற பொறுப்பு உள்ளது என்பதை யோசித்துக்கோங்கன்னு சொல்லிட்டு, பொதுவா கந்தர்வன் அவர்களோட கவிதையில தான் சொல்லுவாரு, ஒரு பெண்ணுக்கு விலங்குகள் அதிகம். தலையில் பூ என்கிற விலங்கு, கையில் பொன் என்கிற விலங்கு, காலில் வெள்ளி விலங்கு. ஒவ்வொரு மூச்சிலும் அவள் விலங்குகளை நுகருகிறாள். ஒரு பெண்ணுக்கு எப்படி ஆடைகளும் அணிகலன்களும் அதிகமோ அதை போலதான் இந்த சமுதாயத்தில் ஒரு பெண்ணுக்கு சுமத்தக்கூடிய கட்டுகளும் கொடுமைகளும் அதிகம்னு சொன்னா, இதுல இருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கு நம்ம தான் முயற்சி செய்யணும் என்று சொல்லிக்கொண்டு, துணியாத வரைக்கும் தான் வாழ்க்கை பயம் காட்டும், துணிஞ்சு பார்த்தா அந்த வாழ்க்கையே நமக்கு வழிகாட்டும் என்று சொல்லிக்கொண்டு, நீங்கள்லாம் இப்போ ஒரு ஸ்கூல் லைஃப்ல இருக்கீங்க. இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு பள்ளி பருவத்தில் இருக்கீங்க. பிடிக்காம நிறைய பேர் வந்து ஸ்கூல் சேர்ந்துருப்பீங்க, பிடிக்காம நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு நண்பர்களோட சேர்ந்து ஒரு வட்டாரமாக இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்த நட்பு அப்படிங்கிற விஷயம் பள்ளி பருவத்தில் தான் சூப்பராக கிடைக்கும், காலேஜ் லைஃப்பில் கூட கிடைக்காது. அதுவும் லஞ்ச் பிரேக் வர்றதுக்கு முன்னாடியே இன்டர்வெல்லையே ஃப்ரெண்ட்ஸோட டிஃபன் பாக்ஸை பிடுங்கி சாப்பிட்றது, மிஸ்ஸு பாடம் நடத்த ஸ்நாக்ஸை சைடில் அப்படியே உள்ளே இறக்குறது, லஞ்ச் இன்டர்வெல்ல முடிச்சுட்டு லஞ்சில் பசி பட்னியோட ஏதாவது கிடைக்காதான்னு போராடுறது, சாயங்காலம் எப்படா பெல் அடிக்கும் வீட்டுக்கு போகலான்னு ஏங்கிறது, வீட்டுக்கு போய் 7-8 மணி ஆயிடுச்சுன்னா காலையில் எப்படா ஸ்கூல் வரும்னு திரும்ப ஏங்கிறது. இதெல்லாம் வந்து சகஜம் லைஃப்பில். நம்ம ஸ்கூலில் எல்லாருக்குமே பிடிச்ச டீச்சர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, உண்மையா இருக்காங்க. அதே மாதிரி டெரரான டீச்சர்ப்பா இவங்க கண்ணில் படாமல் இன்னைக்கு நாள் தப்பிச்சிடணும், எந்த ஏழ்றையும் இன்னைக்கு என் பேரில் வந்துடக்கூடாதுன்னு பயப்படுற டீச்சரும் இருப்பாங்க. இப்பெல்லாம் உங்களை அடிக்கிறாங்களான்னு தெரியல, ஒரு காலத்துலலாம் ஆசிரியர் அடிப்பாங்க. இங்கே இருக்க எத்தனையோ ஆசிரியர்கள் கூட அவங்க ஆசிரியர்கிட்ட அடி வாங்கியிருப்பாங்க, உண்மையா இல்லையா மேம்? வீட்டில் போய் சொல்ல முடியாது, ஏன் 2 அடி சேர்ந்து விழும். நீ என்ன பண்ண உங்கள் வாத்தியார் உன்னை அடித்தாங்க, இங்கே வா, நீ என்ன தப்பு பண்ணன்னு கேட்பாங்க. வீட்டிலலாம் சொல்லுவாங்க ஒரு காலத்துலலாம், இங்கே பாருங்க என் புள்ள கண்ணை மட்டும் விட்டுருங்க, தோலை நல்லா உரிச்சிருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு காலத்தில் ஆசிரியர் அடிச்சாங்க, இன்னைக்கெல்லாம் ஆசிரியரை அடிக்கிற நிலைமையில சில மாணவர்கள் வந்துட்டாங்க. ஆனால் இந்த பள்ளி அப்படிப்பட்ட பள்ளி கிடையாது. ஆனால் இங்கேயும் ஒரு சில கண்டிப்பான ஆசிரியர்கள் இருப்பாங்க. எங்கள் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் சார்னு ஒருத்தர் இருப்பார். அவர் கையில் இருக்கிற பெரம்பை பார்த்தாலே நாங்கள்லாம் நடுங்குவோம், எங்கடா நமக்கு எதுவும் விழுந்துருமோன்னு பயப்படுவோம். ஆனால் அந்த ஸ்கூல் லைஃப் முடியும் போது அந்த ஸ்ரீராம் சாரை தான் நாங்கள் அதிகமாக மிஸ் பண்ணோம். ஏன்னா என்னைக்கு ஒரு ஆசிரியர் கையில் இருக்கக்கூடிய அந்த பெரம்படியிலேருந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களோ, யாராவது ஒருத்தர்கிட்ட சமுதாயத்தில் அடி வாங்கிட்டு இருப்பீங்க. அப்போ ஆசிரியர்கிட்ட அடி வாங்குறது இன்னைக்கு தப்பும் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் நம்மளை நெறிப்படுத்துறதுக்கு தான் ஆசிரியர்கள் கண்டிக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் அடிக்க மாட்டாங்க உங்களை எனக்கு தெரிஞ்சு,
கண்டிச்சாங்கன்னா கூட அதை சந்தோஷமா ஏத்துக்கோங்க, அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் லைஃப்ல நிறைய நம்ம பார்த்துருப்போம். அழுது பிடிக்காம இந்த பள்ளி வாசலை மிதிச்சிருப்போம். வீட்டை தாண்டி பாசம்னா என்னன்னு நண்பர்கள் கிட்ட தெரிஞ்சிருப்போம். படிக்கிறப்போ ஸ்கூலுக்கு போறதே நமக்கு கவலையா தெரியும். ஆனா காலம் கடந்து பல கஷ்டங்களை அனுபவிக்கும் போது கண்டிப்பா ஒரு நிம்மதி பெருமூச்சு வாங்கிட்டு என் ஸ்கூல் லைஃப்ல தான்டா நான் நிம்மதியா இருந்தேன்னு எல்லாரும் சொல்லியிருப்போன்னு சொன்னா, அட்டை போட தெரியாம பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்க கிட்ட அட்டை போட சொல்லி கொடுங்கன்னு கெஞ்சுற சுகம், ஆசிரியர்கிட்ட அடி வாங்கி வலிச்சாலும் வலிக்காது போலவே நடிக்கிற ஒரு முகம், முதல்ல சாக் பீஸை நம்ம கையில எடுத்து ஸ்கூல் போர்டில் தமிழ், இங்கிலீஷ், அறிவியல், கணிதம்னு எழுதின அந்த அனுபவம், போர்டில் வந்து எல்லாத்தையும் அலின்னு டீச்சர் சொல்லிட்டா ஏதோ ஆஸ்கார் அவார்டு வாங்கின மாதிரி டஸ்ட்பின் எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல குப்பையெல்லாம் போட்டுட்டு அழிச்சு அந்த போர்டை கிளீன் பண்ற ஒரு சுகம், ரெட் இங்க்ல ஆசிரியர்கிட்ட குட்டுன்னு வாங்கிட்டா வருமே ஒரு சந்தோஷம். அந்த தாள்கள் எல்லாம் பாதுகாத்து பத்திரமா வச்சுக்குவோம். பெல் அடிச்சதும் மதிய உணவு சாப்பிட ஓடுறோமோ இல்லையோ, இன்டர்வல் அடிச்சதும் லஞ்ச் பாக்ஸை நம்ம காலி பண்ணுவோம். தேசிய கீதம் ஒழிக்கும் போது உடல் அசைவில்லாம நின்று ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அசைகிறாங்களான்னு பார்த்து லைட்டா புன்னகையோட சிரிப்போம். டீச்சரோ ஹெச்எம்மோ நம்மளை கிராஸ் பண்ணி போகும்போது குட் மார்னிங் மேம், குட் மார்னிங் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு அவங்க கிட்ட இருந்த குட் மார்னிங் பா அப்படின்னு வந்துருச்சுன்னா உள்ள ஒரு பட்டர்ஃப்ளைலாம் பறக்கும். ஸ்கூலுக்கு லேட்டா வந்துட்டா ஒரு பனிஷ்மெண்ட் ஏதாவது ஒன்று கொடுத்து கிரவுண்ட்ல ஓட சொல்றது, 2 நிமிஷம் நிக்க சொல்றதுன்னு வரக்கூடிய அந்த சுகம், இதை எல்லாத்தையும் தாண்டி மனப்பாட பகுதின்னு ஒன்று இருக்கும். அதை மாங்கு மாங்கு மாங்குன்னு படிச்சு உட்காந்து எழுதும். இதெல்லாம் இவ்வளோ சொல்லிட்டோம். இதெல்லாம் தாண்டி இந்த பள்ளி பருவத்தில் தான் அழகா சொல்லுவாங்க, 17 வயதிற்குள் நீ எதை கற்றுக்கொள்கிறாயோ அதுதான் உன்னுடைய பழக்க வழக்கமாகிறது. 17 வயதிற்குள் நீ எதை உள்வாங்குகிறாயோ அதுதான் உன்னுடைய பண்பாடாகிறதுன்னு சொன்னா, அதனால தான் 17 வயசு வரைக்கும் நம்ம ஆசிரியருடைய கட்டுப்பாட்டுல இருக்கோம்னு சொன்னா, வைரமுத்து தான் அருமையா சொல்லுவாரு, என்ன ஒரு அழகிய சமுத்திரம் ஒரு துளியில் தானே தொடங்குகிறது, என்ன ஒரு அழகான காவியம் ஒரு எழுத்தில் தானே தொடங்குகிறது, என்ன ஒரு மிகப்பெரிய ஆழமரம் ஒரு விதையில் தானே தொடங்குகிறதுன்னு சொன்னா, உங்கள் வாழ்க்கைக்கான விதை, உங்கள் வாழ்க்கைக்கான விதை இந்த பள்ளி பருவத்தில் இருக்கிறது. மீண்டும் செல்ல முடியாதது தாயுடைய கருவறை மட்டும் இல்லை, மீண்டும் செல்ல முடியாதது தாயுடைய கருவறை மட்டுமல்ல, இந்த பள்ளி பருவ காலமும் தான் அப்படின்னு சொன்னா சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க. படிப்பு முக்கியம், அதே சமயத்துல ஒழுக்கங்கிறது முக்கியம். இந்த வயசில் நம்ம தவறிட்டோம்னா பிற்காலத்துல யோசிச்சு வருத்தப்படுவோம், அப்ப அந்த தப்பை பண்ணாம இருந்திருக்கலாமே. எதற்கும் அடிமையாகாதீங்க. இது இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாதுன்னு தோன்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் அடிமையாகாதீங்க. ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொன்றும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பள்ளி முடிச்சுட்டு கல்லூரி, இந்த நேரத்தில் நீங்க கவனிக்க வேண்டியது, நீங்க கவனம் செலுத்த வேண்டியது உங்களுடைய கல்வி மேலதான். ஏன் தெரியுமா, இங்க இத்தனை பிள்ளைகள் இருக்கீங்க, பெண் கல்விக்காக முக்கியத்துவம் கொடுத்த உங்களோட பள்ளி இந்த ஜெயராணி பள்ளி. ஏன் இந்த பெண் பிள்ளைகளுக்கு கல்வி முக்கியம்னு கேட்டீங்கன்னா, கல்வி என்பது ஏழைகளுக்கு செல்வம், கல்வி என்பது ஏழைகளுக்கு செல்வம், பணக்காரர்களுக்கு வெறும் அணிகலன். என்னது, பணக்காரர்களுக்கு வெறும் அணிகலன், வீட்டுக்கு விளக்கு, நாட்டுக்கு நன்மைன்னு சொல்லுவாங்க. ஆனால் பள்ளி என்பதுதான் உங்களை மாதிரியான பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்புன்னு சொன்னா, விமன் should be financially independent. ஒரு பெண் பொருளாதார ரீதியாக சுதந்திரமாக இருக்கணும்னா அதற்கு அடிப்படை தேவை இந்த கல்வி. அந்த கல்வி கத்துக்கக்கூடிய இந்த பள்ளி பருவத்தை நீங்க எல்லாம் முழுதா வாழ்க்கையில வாழணும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.